நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு RTM வணக்கம். நான் கண்மணி பத்துமலை. முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். எச்சரிக்கை விடுத்தும் திருந்தவில்லை. மது போதையில் கார் ஓட்டுநர்களால் மீண்டும் கோர விபத்துகள். பல்கலைக்கழக மாணவர்களின் கல்வி கட்டண விவகாரம் தீர்வு காண உயர்கல்வி அமைச்சு கலந்தாலோசிக்கிறது. மது போதையில் நபர் செலுத்திய கார் மோதி 44 வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டி சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்தார். பின்னிரவு மணி 1:30 வாக்கில் சுல்தான் இஸ்கண்டார் நெடுஞ்சாலையில் தலைநகரை நோக்கி செல்லும் வழியில் அவ்விபத்து நிகழ்ந்தது. அந்த மரண விபத்துக்கு காரணமான கார் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். அம்பாங் புக்கிட் அங்காசாவைச் சேர்ந்த முகமது ஜைலி உணவு வியாபாரம் செய்யும் தனது மனைவியின் வாடிக்கையாளரிடம் உணவுப் பொருட்களை கொண்டு சேர்த்த பின் வீடு திரும்பும் வழியில் விபத்துக்குள்ளானார். மது போதையில் இருந்ததாக நம்பப்படும் ஆடவர் செலுத்திய கார் மோதி தள்ளியதில் முகமது ஜைலி சாலையோரத்தில் தூக்கி எறியப்பட்டார். அவரது மோட்டார் சைக்கிள் காரின் முன்புறத்தில் சிக்கி சம்பவ இடத்திலிருந்து 2 கிலோமீட்டர் வரை இழுத்துச் செல்லப்பட்டது. தலையில் ஏற்பட்ட பலத்த காயத்தால் முகமது ஜைலி சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்தார். விபத்திற்கு காரணமான கார் ஓட்டுநரை பொதுமக்கள் வழிமறித்ததில் அவர் திதிவங்சா LRT ரயில் நிலைய மேம்பாலத்தின் கீழ் காரை நிறுத்தினார். கார் பாகங்களை விற்பனை செய்யும் கடையில் பணிபுரியும் அவரை போலீசார் கைது செய்து துன் ஹெச்எஸ்லி சாலை போக்குவரத்து போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். பரிசோதனையில் 21 வயதான அந்நபர் மது போதையில் இருந்தது உறுதிப்படுத்தப்பட்டது. இதனிடையே பெர்லிஸ் கங்கார் ராஜேஷ் சாஃபி சாலையில் ஆடவர் ஒருவர் மதுபோதையில் செலுத்திய கார் மோதி மோட்டார் சைக்கிள் ஓட்டி ஒருவர் பலத்த காயங்களுக்கு இலக்கானார். நேற்றிரவு மணி 10:10 வாக்கில் நிகழ்ந்த அவ்விபத்தில் 40 வயது பிஷம் ஹடி முகமது ஹஸ்பிக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு மண்டை ஓடு உடைந்தது. உடலிலும் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். கட்டுப்பாட்டை இழந்து மோட்டார் சைக்கிள் ஓட்டியை மோதியதோடு முன்புற சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியையும் அந்த கார் ஓட்டுநர் மோதினார் என்பது தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. சிராய்ப்பு காயங்களுக்கு இலக்கான 58 வயதான கார் ஓட்டுநரை மேல் விசாரணைக்காக போலீசார் தடுத்து வைத்துள்ளனர். பஹாங் குவாந்தான் ஜலன் பிந்தாசன் சாலையில் எதிர் திசையில் காரை செலுத்தி உயிர் இழப்பை ஏற்படுத்திய சம்பவம் தொடர்பில் தடுத்து வைக்கப்பட்ட மீனவர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். 42 வயது தியோ கியான் பெங் அக்குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். இவ்வழக்கு உயர் நீதிமன்றத்தின் அதிகாரத்திற்கு உட்பட்டிருப்பதால் குற்றம் சாட்டப்பட்ட தியோவிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்படவில்லை. கடந்த மே 25ஆம் தேதி இரவு மணி 9:20 வாக்கில் குவாந்தான் ஜலான் பிந்தாசான் சாலையில் பெட்ரோனாஸ் எண்ணெய் நிலையத்தின் அருகே அவர் அக்குற்றத்தை புரிந்துள்ளார். அவரின் பொறுப்பற்ற செயலால் சரியான சாலை வழித்தடத்தில் பயணித்துக் கொண்டிருந்த இர்வான் ஹெர்மான் கமருடின் விபத்துக்குள்ளாகி உயிர் இழந்தார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குற்றவியல் சட்டத்தின் 302வது பிரிவின் கீழ் அவருக்கு கட்டாய மரண தண்டனையை விதிக்க சட்டம் வகை செய்கிறது. உத்தரவாதத்தில் விடுவிக்க முடியாத குற்றத்தை புரிந்துள்ளதால் வழக்கு விசாரணை முடிவுறும் வரையில் பென்னோர் சிறையில் தியோ தடுத்து வைக்கப்படுவார். இவ்வழக்கு மீண்டும் ஜூலை 8ஆம் தேதி செவிமடுக்கப்படும். விபத்தில் உயிர் இழந்த 41 வயது ஹிர்வான் ஹெர்மான் கமருடின் டொயோட்டா யாரிஸ் ரக காரில் வீட்டிலிருந்து கேபேங்கில் உள்ள பணியிடத்துக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரது காரும் எதிரில் வந்த டொயோட்டா CHR ரக காரும் மோதி விபத்துக்குள்ளானது. இர்வானுக்கு தலை நெஞ்சு பகுதிகளில் பலத்த காயங்கள் ஏற்பட்டு அவர் சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்த வேளை தியோ மதுபோதையில் காரை செலுத்தியது கண்டறியப்பட்டது. பஹாங்கில் 3 இடங்களில் COVID-19 வைரஸ் தொற்று சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. பர, மாரான் மாவட்டங்களை உட்படுத்திய அந்த இடங்களில் 15 அந்நிய நாட்டவர்கள் தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாக சுகாதார தலைமை இயக்குனர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார்.
பெர தோட்டத்தில் 7வரும், மாரானில் உள்ள வெட்டுமர ஆலையில் 6வரும், கட்டுமான தளத்தில் பணிபுரியும் 2வரும் கோவிட்-19 வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அந்த இடங்களில் மாவட்ட சுகாதாரத்துறை பணியாளர்கள் மேற்கொண்ட கோவிட்-19 மருத்துவ பரிசோதனையில் அவர்களுக்கு தொற்று கண்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டதாக டாக்டர் நூர் ஹிஷாம் கூறினார். அவர்களுக்கு வைரஸ் தொற்றியதற்கான காரணம் கண்டறியப்படுகிறது. தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் வேளை தொற்று அல்லாதவர்கள் 14 நாட்களுக்கு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றனர். தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்களை அடையாளம் காணும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அவர் சொன்னார். இவ்வேளையில் கோவிட்-19 வைரஸ் தொற்றை தடுக்க விதிக்கப்பட்டிருக்கும் SOP நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறையை அந்நிய நாட்டவர்களை காட்டிலும் மலேசியர்கள் முறையாக பின்பற்றுவதை சுகாதார அமைச்சின் அண்மைய தகவல்கள் குறிப்பிடுவதாக டாக்டர் நூர் ஹிஷாம் குறிப்பிட்டார். அந்நிய நாட்டவர்களும் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறையை முறையாக பின்பற்றுவதை உறுதி செய்யும் நடவடிக்கைகளில் சுகாதார அமைச்சு முக்கிய கவனம் செலுத்தும் என்றார் அவர். இதனிடையே கோவிட்-19 வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட நபர் அறிகுறிகளை கொண்டிருக்கவில்லை என்றால் அவரின் மூலம் அந்த வைரஸ் மற்றவர்களுக்கு பரவுவதற்கான சாத்தியம் குறைவு என டாக்டர் நூர் ஹிஷாம் தெரிவித்தார். தொற்றுக்கான அறிகுறிகள் தென்படுபவர்களோடு ஒப்பிடுகையில் அறிகுறிகள் அற்றவர்களின் உடலில் உள்ள வைரஸின் வீரியம் குறைவாக இருப்பதே அதற்கு காரணம் என அவர் தெளிவுபடுத்தினார். எனினும் அறிகுறிகள் உள்ளவர்களிடமிருந்து அறிகுறிகள் தென்படுவதற்கு 2 நாட்களுக்கு முன்னர் மற்றவர்களுக்கு கோவிட்-19 வைரஸ் பரவியுள்ளதை சுகாதார அமைச்சு கண்டறிந்துள்ளது. குறிப்பாக அறிகுறிகள் தென்பட தொடங்கிய முதல் வாரம் ஒருவரிடமிருந்து மற்றவர்களுக்கு வைரஸ் தீவிரமாக பரவும் காலகட்டமாக கருதப்படுவதாக டாக்டர் நூர் ஹிஷாம் கூறினார். ஆயினும் 8 10 அல்லது 14 நாட்களுக்கு தனிமைப்படுத்தப்பட்டால் வைரஸ் தொற்று பரவுவதற்கான சாத்தியத்தை முற்றிலும் தடுக்க முடியும் என அவர் குறிப்பிட்டார். ஹரிராயா பெருநாளின் போது போலீஸ் அனுமதியுடன் கிளாந்தான் மாநிலத்திற்கு சென்ற 1800 பேருக்கு கோவிட்-19 வைரஸ் தொற்று இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மாநில நுழைவாயில்களில் நடத்தப்பட்ட சுகாதார பரிசோதனையில் அது கண்டறியப்பட்டதாக கிளாந்தான் சுகாதார இயக்குனர் டாக்டர் ஜைனி ஹுசேன் தெரிவித்தார். மே மாதம் 21ஆம் தேதி தொடங்கி 3 நாட்களுக்கு கிளாந்தான் மாநிலத்தின் எல்லை பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சாலை தடுப்பு நடவடிக்கைகளிலும் சுல்தானா இஸ்மாயில் பெட்ரா விமான நிலையத்திலும் மாநிலத்திற்குள் நுழைந்தவர்கள் சுகாதார பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். இதனிடையே பங்கலான்சப்ப சிறைச்சாலையிலும் தனாமெரா குடிநுழைவு தடுப்பு முகாமிலும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் 50 கள்ளக்குடியேறிகளுக்கு கோவிட்-19 வைரஸ் தொற்றை கண்டறிவதற்கான சுகாதார பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அப்பரிசோதனையில் அவர்கள் தொற்றால் பாதிக்கப்படவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக டாக்டர் ஜைனி ஹுசேன் தெரிவித்தார். கோத்தபாருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குவாலக்ராயில் கோவிட்-19 வைரஸ் தொற்றுக்கு இலக்கான கர்ப்பிணி பெண் இன்னமும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறினார். அந்த பெண்ணுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த 30 பேரை பரிசோதித்ததில் அவர்கள் அனைவரும் கோவிட்-19 வைரஸ் தொற்றால் பாதிக்கப்படவில்லை என்பது கண்டறியப்பட்டது. கோவிட்-19 தொற்று ஏற்படுத்திய தாக்கத்தில் பாதிக்கப்பட்ட உயர்கல்விக்கூட மாணவர்களின் கல்வி தவணை கட்டணம் தொடர்பான விவகாரத்தை உயர்கல்வி அமைச்சு ஆராய்கிறது. இவ்விவகாரத்துக்கு சிறந்த தீர்வு கண்டறியப்படும் என்று உயர்கல்வி தலைமை இயக்குனர் டாக்டர் முஹம்மது முஸ்தபா உத்தரவாதம் வழங்கியிருக்கின்றார். கற்றல் நடவடிக்கைகளை இணையம் வாயிலாக மேற்கொள்வதால் உயர்கல்விக்கூட மாணவர்களின் கல்வி செலவினம் தற்போது குறைந்துள்ளது. நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமலாக்கத்தின் போது சுமார் 80 விழுக்காட்டு உயர்கல்விக்கூட மாணவர்கள் தங்களின் இல்லங்களுக்கு திரும்பிவிட்டனர். அதனால் நூலகம், தங்கும் விடுதி, விளையாட்டு பயிற்சி மையம், ஆய்வுக்கூடம், கற்றல் அறை உள்ளிட்ட வசதிகளை மாணவர்கள் முழுமையாக பயன்படுத்தவில்லை. அதன் வழி மிச்சப்படுத்தப்பட்ட மின் கட்டண பணத்தை கொண்டு மாணவர்களின் கல்வி தவணை கட்டணத்தை குறைக்கலாம் என டாக்டர் முஹம்மது முஸ்தபா பரிந்துரைத்தார். உயர்கல்விக்கூட மாணவர்களின் கல்வி தவணை கட்டணம் ஆராயப்பட்டு வரும் வேளையில் கூடிய விரைவில் நற்செய்தி அறிவிக்கப்படும் என அவர் மேலும் கூறினார். கோவிட்-19 தாக்கம் காரணமாக பாதிக்கப்பட்ட உயர்கல்விக்கூட மாணவர்களின் கல்வி தவணை கட்டணம் ஆராயப்பட வேண்டும் என தேசிய மாணவர் கலந்துரையாடல் மன்றம் அண்மையில் உயர்கல்வி அமைச்சுக்கு கோரிக்கை விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது.
பினாங்கு செப்ராங் பிராயில் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை மீறி ஒரே நேரத்தில் 150க்கும் மேற்பட்டோர் அமர்ந்து உணவருந்த அனுமதித்த உணவகம் 7 நாட்களுக்கு மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. அத்துடன் கள்ளக்குடியேறிகளை பணியாளர்களாக வேலைக்கு அமர்த்திய உணவக உரிமையாளரான 42 வயது உள்நாட்டு ஆடவர் கைது செய்யப்பட்டார். முறையான ஆவணங்களை கொண்டிராத 3 மியான்மர் பணியாளர்களும் கைது செய்யப்பட்டதாக செப்ராங் பிராய் உத்தாரா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி நூர் ஜைனி மொமனூர் தெரிவித்தார். பொது மக்களிடமிருந்து பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் அந்த உணவகம் சோதனையிடப்பட்டது. அந்த உணவகத்தில் ஒரே நேரத்தில் 100க்கும் குறைவான நபர்களே அமர்ந்து உணவருந்த முடியும். ஆனால் சோதனை நடவடிக்கையின் போது சம்பந்தப்பட்ட உணவகத்தில் தூர இடைவெளியை பின்பற்றாமல் ஒரே சமயத்தில் 150 பேருக்கும் அதிகமானோர் அமர்ந்து உணவருந்திக் கொண்டிருந்தனர். நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை பின்பற்ற தவறியதோடு அந்த உணவகம் செயல்படுவதற்கான அனுமதியும் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் காலாவதியாகியது சோதனையில் தெரிய வந்தது. அதோடு நிபந்தனைகளுடன் கூடிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவின் நடைமுறைகளுக்கு எதிராக உணவகத்தின் வெளியே வாடிக்கையாளர்கள் அமர மேசை நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன. அரசாங்கத்தின் உத்தரவை மீறி செயல்பட்டதற்காக அந்த உணவகத்தின் உரிமையாளருக்கு 1000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது. வர்த்தக அனுமதியை புதுப்பிக்க தவறியது உட்பட மேலும் சில குற்றங்களுக்காக செப்ராங் பிராய் மாநகராண்மை கழகம் அந்த உணவகத்துக்கு எதிராக 3 அபராதங்களை வெளியிட்டது. ஸ்லாங்கூரில் குறிப்பிட்ட பள்ளி வாசல்களிலும் சூறாவ் தொழுகை இடங்களிலும் வெள்ளிக்கிழமை தொழுகையும் சமய ஒன்றுகூடலையும் மேற்கொள்வதற்கு விதிக்கப்பட்டுள்ள தற்காலிக தடை இம்மாதம் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுகிறது. கோவிட்-19 வைரஸ் பரவுவதை தடுக்க ஸ்லாங்கூர் சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஸ் ஷா இம்முடிவை எடுத்துள்ளதாக அவரது அந்தரங்க செயலாளர் டத்தோ முகமது முனீர் பானி ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார். ஸ்லாங்கூரில் புதிய தொற்று சம்பவங்கள் குறைந்து வருவது உட்பட கோவிட்-19 வைரஸ் தொடர்பான அண்மைய தகவல்களை சுல்தான் அணுக்கமாக கண்காணித்து வருகிறார். வரும் நாட்களில் தொற்று சம்பவங்கள் குறைந்தால் பள்ளி வாசல்களிலும் சுறாவிலும் தொழுகையை மேற்கொள்வது குறித்து இம்மாதத்தின் முதல் வாரத்திற்கு பின்னர் பரிசீலிக்கப்படும் என அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொழுகைக்கான தடை தொடரப்பட்டாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 39 பள்ளி வாசல்களில் வெள்ளிக்கிழமை தொழுகையை மேற்கொள்வதற்கு சுல்தான் தொடர்ந்து அனுமதி அளித்துள்ளார். அந்த பள்ளி வாசல்களில் ஒரே நேரத்தில் அதன் நிர்வாக உறுப்பினர்கள் 12 பேருக்கு உட்பட்ட எண்ணிக்கையில் தொழுகையை மேற்கொள்ள சுல்தான் ஷராஃபுடின் கடந்த மாதம் 14ஆம் தேதி அனுமதி வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்லாங்கூர் நீர் நிர்வாக நிறுவனம் இன்று தொடங்கி ஸ்பான் தேசிய நீர் சேவை ஆணையம் வெளியிட்டுள்ள புதிய வழிகாட்டியை நடைமுறைப்படுத்தவிருக்கிறது. இனி பயணீட்டாளர்களின் உண்மையான நீர் பயணீட்டு அளவை கணக்கிட்ட பின்னர் நெருங்கிய மதிப்பீட்டின் அடிப்படையில் முந்தைய மாதங்களில் வெளியிடப்பட்ட நீர் கட்டணம் ப்ரோ ரேட் அடிப்படையில் ஒருங்கிணைக்கப்படும். தேசிய நீர் சேவை ஆணையத்தின் வழிகாட்டி செயலாக்கத்திற்கு முன்னர் வெளியிடப்பட்ட உண்மையான கட்டண அறிக்கைகள் பயணீட்டாளர்களின் அடுத்த மாத கட்டண அறிக்கையில் ஒருங்கிணைக்கப்படும் என ஸ்லாங்கூர் நீர் நிர்வாக நிறுவனம் ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தது. ஜூலைக்குள் அந்த ஒருங்கிணைப்பு முறை முழுமை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்னர் வெளியிடப்பட்ட நீர் கட்டண அறிக்கையில் கூடுதல் கட்டணம் விதிக்கப்பட்டு அதற்கான தொகையை செலுத்திவிட்ட பயணீட்டாளர்களின் கணக்கிலேயே கூடுதலாக செலுத்த மொத்த தொகையும் மீண்டும் பதிவு செய்யப்படும். இந்த புதிய கணக்கீட்டு முறை பற்றிய கூடுதல் விளக்கம் ஸ்லாங்கூர் நீர் நிர்வாக நிறுவனத்தின் சமூக ஊடகங்களில் பதிவேற்றம் செய்யப்படும். கூடுதல் கட்டணம் தொடர்பான மேல் விவரங்களுக்கு பயணீட்டாளர்கள் 153 எனும் தொலைபேசி எண் அல்லது wecare@islangor.com மின்னஞ்சல் வாயிலாக அந்நிறுவனத்தை தொடர்பு கொள்ளலாம். நெகிரி சிம்பிலான் ஜெலுபு நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ ஜலாலுடின் அலியாஸ் கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருப்பதாக தமிழ் நாளிதழ் ஒன்றில் வெளிவந்துள்ள செய்தி உண்மை இல்லை. தாம் நலமுடன் இருப்பதை உறுதிப்படுத்திய டத்தோ ஜலாலுடின் அலியாஸ் அந்த நாளிதழ் வெளியிட்டுள்ள செய்தி முற்றிலும் அடிப்படையற்றது என கூறினார்.
தம்மை தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்தாமல் எவ்வாறு அந்த தமிழ் நாளிதழ் அந்த உண்மையற்ற செய்தியை வெளியிட முடியும் என ஊடா ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தின் தலைவருமான டத்தோ ஜலாலுடீன் அலியாஸ் கேள்வி எழுப்பினார். தமது உடல்நிலை குறித்து நண்பர்கள் தொலைபேசி அழைப்புகள் குறுஞ்செய்திகளின் வாயிலாக விசாரித்ததாக அவர் சொன்னார். அதற்கு அவர்களிடம் தாம் நலமுடன் இருப்பதாக பதில் அளித்ததாகவும் டத்தோ ஜலாலுடீன் அலியாஸ் குறிப்பிட்டார். அந்த அடிப்படையற்ற செய்தியை வெளியிட்டதற்காக அவர் அந்நாளிதழிடம் விளக்கம் கோரினார். உடல் நலக் குறைவால் டத்தோ ஜலாலுடீன் அலியாஸ் குவாலா கிளவாங்கில் உள்ள தமது வீட்டில் இருந்து மருத்துவமனைக்கு அவசரமாக அழைத்துச் செல்லப்பட்டதாக அந்த நாளிதழில் செய்தி வெளியிடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. காவாய் திருநாளை கொண்டாடும் மக்களுக்கு பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாத்துடீன் அல் முஸ்தபா பில்லா ஷாவும் அவரது துணைவியார் பேரரசியார் துங்கு அசீசா அமினா மைமுனா இஸ்கண்டாரியாவும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். வாழ்க்கையில் வளமும் அமைதியும் நிறைந்திருக்கட்டும் என்று இஸ்தானா நகாராவின் அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் சமூக ஊடகத்தில் பேரரசர் தம்பதியர் தங்களது வாழ்த்துச் செய்தியை பதிவேற்றம் செய்துள்ளனர். ஜூன் 1ஆம் தேதி அறுவடை முடிவுறும் நாளை ஈபான் பிடாயோ உட்பட இன்னும் சில இன மக்கள் காவாய் திருநாளாக கொண்டாடுகின்றனர். கோவிட்-19 பெருந்தொற்றை கட்டுப்படுத்த அரசாங்கம் விதித்திருக்கும் நிபந்தனைகளுடன் கூடிய நடமாட்ட கட்டுப்பாடு அமலில் இருக்கும் சமயத்தில் சற்றே வித்தியாசமான சூழ்நிலையில் இவ்வாண்டு காவாய் திருநாள் கொண்டாடப்படுகின்றது. குடும்பத்தினர் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி கொண்டாடும் இத்திருநாளை இவ்வாண்டு குறைந்த எண்ணிக்கையிலானவர்கள் மட்டுமே ஒன்று கூடி கொண்டாட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வெள்ளை மாளிகையை முற்றுகையிட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள், செய்தியாளர்களின் உயிருக்கும் ஆபத்து. மேல் விவரம் இன்னும் சிறிது நேரத்தில். அமெரிக்கா முழுவதும் தொடரும் ஆர்ப்பாட்டங்கள் வன் செயல்களாக மாறியதை அடுத்து வாஷிங்டன் உட்பட 40 நகரங்களில் இரவு நேர ஊரடங்கு விதிக்கப்பட்டுள்ளது. வாஷிங்டனில் வெள்ளை மாளிகைக்கு வெளியே வன் செயல்களில் ஈடுபட்ட ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைக்க போலீஸ் கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தியது. கைது நடவடிக்கையின் போது கருப்பின ஆடவர் ஜார்ஜ் ஃப்ளாய்ட் கொடூரமான முறையில் துன்புறுத்தப்பட்டு மரணமடைந்த சம்பவத்தை கண்டித்து அமெரிக்கா முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. வெள்ளை மாளிகைக்கு வெளியில் திரளானோர் கூடியிருப்பதை அடுத்து கலக தடுப்பு போலீஸ்காரர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். போலீசுக்கு எதிராக கண்டன குரல் எழுப்பி வரும் ஆர்ப்பாட்டக்காரர்களை ஆர்ப்பாட்டம் நடத்த தூண்டிய தரப்பினரை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அரசாங்கம் தீவிரவாதிகள் என வகைப்படுத்தியுள்ளது. அமைதியை நிலைநிறுத்தும் முயற்சியாக அமெரிக்கா முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவில் கருப்பின மக்களுக்கு எதிராக இழைக்கப்படும் இத்தகைய கொடூரம் இன்னமும் முடிவுக்கு வரவில்லை என்பதையே ஜார்ஜ் ஃப்ளாய்டின் படுகொலை உணர்த்தியுள்ளதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தனர். அமெரிக்காவின் கருப்பினத்தவர்களின் உயிருக்கு இனியும் அச்சுறுத்தல் இருக்கக்கூடாது என்பதற்காகவே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக மேலும் சிலர் கூறினர். அமெரிக்காவில் மூண்டுள்ள ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பில் செய்திகளை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள செய்தியாளர்கள் போலீஸ்காரர்கள் மட்டுமின்றி சில சமயங்களில் ஆர்ப்பாட்டக்காரர்களாலும் தாக்கப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது. ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்ட இடத்திலிருந்து நேரலையாக நடப்பு நிலவரங்களை வழங்கிக் கொண்டிருந்த CNN நிலையத்தின் கருப்பின செய்தியாளர் ஒமார் ஹிமெய்னஸை மினியாபோலிஸ் நகர போலீஸ்காரர்கள் கைவிலங்கிட்டு கைது செய்த சம்பவம் ஊடகங்களின் அதிக கவனத்தை பெற்றது. மினியாசோட்டா ஆளுநர்
அதிபர் டிம் வால்ஸின் தலையீட்டுக்கு பின் சுமார் 1 மணி நேரத்தில் ஹிமெனிஸ் விடுவிக்கப்பட்டார். போலீஸ்காரர்களின் துப்பாக்கியிலிருந்து பாய்ந்த ரப்பர் தோட்டாக்களில் ஒன்று தமது இடது கண்ணில் பட்டதால் நிரந்தர பார்வை இழப்புக்கு ஆளானதாக அமெரிக்காவின் மற்றொரு செய்தியாளர் லிண்டா திராடோ ட்விட்டரில் பதிவிட்டிருக்கின்றார். செய்தியாளர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படக்கூடாது என அமலாக்க தரப்பினர் போலீஸ்காரர்களுக்கு உத்தரவிட வேண்டும். அதே சமயம் எவ்வித அச்சமும் இன்றி ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பான செய்திகளை சேகரிக்கும் செய்தியாளர்களின் பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட வேண்டும் என செய்தியாளர் நல பாதுகாப்பு செயற்குழு வலியுறுத்தியிருக்கின்றது. இந்தியாவை உளவு பார்த்த புது டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் உயர் ஆணையத்தின் அதிகாரிகள் 2 கையும் களவுமாக பிடிபட்டனர். அவ்விருவரும் உடனடியாக நாட்டிலிருந்து வெளியேற வேண்டும் என இந்தியா 24 மணி நேர கால அவகாசத்தை வழங்கியுள்ளது. எனினும் இந்திய அரசாங்கத்தின் அந்த குற்றச்சாட்டை மறுத்து பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சு விளக்கம் கோரியுள்ளது. அந்த செய்தியுடன் மேலும் சில உலக நடப்புகளை காண்போம். புதுடெல்லியில் அமைந்துள்ள இந்தியாவுக்கான பாகிஸ்தான் உயர் ஆணையத்தில் விசா பிரிவில் பணிபுரியும் அதிகாரிகள் 2 உளவு நடவடிக்கையில் ஈடுபட்டதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. பாகிஸ்தான் உளவு நிறுவனத்துக்காக வேவு பார்த்தது தொடர்பில் இந்திய உளவுத்துறை அதிகாரிகள் நேற்று அவர்களை கைது செய்து விசாரித்தனர். அரசதந்திர உறவை தவறாக பயன்படுத்தியதால் அவர்கள் இனி இந்தியாவில் இருக்க முடியாது, இந்திய வெளியுறவு அமைச்சு அறிக்கை வெளியிட்டது. இவ்விவகாரம் தொடர்பில் கருத்துரைத்த பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சு தமது அதிகாரிகளின் குற்றத்தை ஆதாரத்துடன் நிரூபிக்கும்படி இந்தியாவை கேட்டுக்கொண்டுள்ளது. மத்திய அமெரிக்காவில் உள்ள எல் சல்வடோர் குடியரசிலும் குவாட்டமாலா நாட்டிலும் வீசிய எமண்டா வெப்பமண்டல புயலில் குறைந்தது 14 பேர் உயிர் இழந்தனர். புயல் வீசிய பகுதிகளில் மின்சார விநியோகம் தடைப்பட்டுள்ளதோடு வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. எல் சல்வடோர் தலைநகர் சான் சல்வடோரில் 50 வீடுகள் சேதமடைந்த வேளை 23 வாகனங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. நிலைமை மோசமடைந்துள்ளதால் அக்குடியரசில் 15 நாட்கள் அவசர காலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. வட இந்திய பகுதிகளில் பெய்த இடியுடன் கூடிய கனமழையின் போது மின்னல் தாக்கி உலகின் 7 அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹால் சேதமடைந்தது. உத்தரப்பிரதேசத்தின் ஆக்ரா நகரில் அமைந்துள்ள தாஜ்மஹாலின் முதன்மை நுழைவாயில் கதவு 5 கோபுரங்களை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கும் பளிங்கு கற்களால் ஆன தடுப்பு, சுற்றுப்பயணிகள் காத்திருக்கும் இடத்தின் மேற்கூரை ஆகியவை இடிந்து விழுந்தன. கோவிட்-19 வைரஸ் அச்சுறுத்தலால் மார்ச் மாதம் தொடங்கி சுற்றுப்பயணிகளின் வருகைக்காக அந்த உலக பாரம்பரிய சின்னம் மூடப்பட்டிருந்ததால் உயிர் சேதம் ஏற்படவில்லை. சேதமடைந்த பகுதிகள் மறுசீரமைக்கப்படுகின்றன. நாசாவின் 2 விண்வெளி வீரர்களை ஏற்றிச் சென்ற ஸ்பேஸ் எக்ஸ் எனும் தனியார் நிறுவனத்தின் எண்டெவர் விண்கலம் 19 மணி நேர பயணத்துக்கு பின்னர் ISS அனைத்துலக விண்வெளி நிலையத்தை சென்றடைந்தது. ராபர்ட் பேங்கன், டாக்லஸ் ஹர்லி ஆகிய 2 அமெரிக்க விண்வெளி வீரர்களை அந்த நிலையத்தில் தங்கி ஆய்வு பணிகளை மேற்கொண்டிருக்கும் அமெரிக்க, ரஷ்ய விண்வெளி வீரர்கள் வரவேற்றனர். சவுதி அரேபியாவில் 2 மாதங்களுக்கும் மேலாக மூடப்பட்டிருந்த பள்ளி வாசல்கள் திறக்கப்பட்டன. மக்கா புனித தலத்தை தவிர்த்து நாடு தழுவிய நிலையில் உள்ள இதர பள்ளி வாசல்கள் திறக்கப்பட்டதை அடுத்து மக்கள் கூட்டம் அலைமோதியது. குறைந்தது 2 மீட்டர் தூர இடைவெளியை கடைபிடிப்பது, முகக்கவசம் அணிவது, தனிப்பட்ட தொழுகை கம்பளத்தை உடன் கொண்டு வர வேண்டும் என்பது உட்பட கடுமையான விதிமுறைகளுக்கு மத்தியில் முஸ்லிம்கள் தொழுகையை மேற்கொண்டனர். ரோட் டு டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கான ஆயத்த பயிற்சிகளை தேசிய பாய்மரக் கப்பல் விளையாட்டாளர்கள் தொடங்கினர். லங்காவி தேசிய பாய்மரக் கப்பல் பயிற்சி மையத்தில் அந்த பயிற்சி நடைபெறுகிறது. விளையாட்டாளர்கள், பயிற்றுநர்கள் உட்பட லங்காவி தேசிய பாய்மரக் கப்பல் பயிற்சி மையத்தின் இதர உதவி பணியாளர்களும் ஒரு சில மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். அறிகுறிகள் தெரியும் முன்பே கோவிட்-19 தொற்றை கண்டறியும் சோதனையும் அதில் அடங்கும். முதல் நாள் தொடங்கி சோதனை முடிவு பெறப்படும் வரை தங்கும் விடுதியில் ஒதுக்கப்பட்ட தனி அறையிலேயே அவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள். 5ஆம் நாளன்று தொற்றுக்கான முன் அறிகுறிகளை கொண்டவர்களுக்கும் 13ஆம் நாளன்று தொற்றுக்கான அறிகுறிகள் இல்லாதவர்களுக்கும் அந்த சோதனை மீண்டும் மேற்கொள்ளப்படும். லங்காவி பாய்மரக் கப்பல் பயிற்சி மையத்தில் தற்போது விளையாட்டாளர்கள், பயிற்றுநர்கள், இதர உதவி பணியாளர்கள் என மொத்தம் 24 பேர் உள்ளனர். இந்த பயிற்சி இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறும்.
அனைத்துலக அரங்கில் மலேசியாவிற்கு பதக்கங்களை வென்று தந்துள்ள நாட்டின் முன்னாள் பூப்பந்து வீரர் தான் ஐக் மோங் காலமானார். அவரது மறைவிற்கு மலேசிய பூப்பந்து சங்கம் உட்பட பல தரப்பினர் அனுதாபம் தெரிவித்துள்ளனர். கல்லீரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த தான் ஐக் மோங் நேற்று மாலையில் தமது 70வது வயதில் சுபாங்ஜயா மருத்துவமனையில் காலமானார். பினாங்கை பூர்வீகமாக கொண்ட அவர் 1960 1970 ஆண்டு வரையில் பூப்பந்து விளையாட்டில் நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்தார். 1966 ஆண்டு நடைபெற்ற அகில இங்கிலாந்து பூப்பந்து போட்டியின் ஆடவருக்கான ஒற்றையர் பிரிவில் தான் ஐக் மோங் தங்கப் பதக்கத்தை வென்றார். 1971 ஆண்டு ஜகார்த்தாவில் நடைபெற்ற ஆசிய பூப்பந்து போட்டியில் ஆடவருக்கான ஒற்றையர் பிரிவில் தங்க பதக்கத்தை பெற்றது அவர் பதிவு செய்த மிகப்பெரிய சாதனையாகும். 1970 ஆண்டு கோலாலம்பூரில் நடைபெற்ற தாமஸ் கிண்ண பூப்பந்து போட்டியில் மலேசியா 2ஆம் நிலை வெற்றியாளராக வாகை சூட பங்காற்றிய அவர் 1973 ஆண்டு சிங்கப்பூரில் நடைபெற்ற சியாப் விளையாட்டு போட்டியில் 2 வெள்ளி பதக்கங்களை கைப்பற்றினார். யார் சொல்லியிருந்தாலும் எங்கு படித்திருந்தாலும் நானே சொல்லியிருந்தாலும் புத்திக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதே என்கிறார் தந்தை பெரியார். கோவிட்-19 வைரஸ் தொற்று ஏற்படுத்திய தூர இடைவெளி அன்றாட நடவடிக்கைகளிலும் சக மனிதர்களுடன் பழகும் முறையிலும் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. நாம் விரும்பாவிட்டாலும் அந்த மாற்றங்களை வழக்கப்படுத்திக் கொள்ளும் கட்டாயத்தில் உள்ளோம். மீண்டும் பழைய நிலை திரும்புமா என்ற கேள்விக்கு மத்தியில் நம்மிடையே ஏற்பட்டுள்ள மாற்றங்களை உணர்த்துகிறது அடுத்து வரும் காட்சி தொகுப்பு. உலகின் பல நாடுகளில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களின் தொகுப்புடன் விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம்.